திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். முக்கிய கட்டத்தை எட்டிய இந்தியா. மகப்பேறு விகிதம் 1.9 குறைந்தது. அடுத்து என்ன நடக்கும்? ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியம் நேற்று வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவில் மொத்த மகப்பேறு விகிதம் தற்பொழுது 1.9 உள்ளது. இது மக்கள் தொகை நிலைநிறுத்த விகிதமாக 2.1 விட குறைவாகும். மொத்த மகப்பேறு விகிதம் என்பது ஒரு பெண் தனது வாழ்நாளில் பெற்றெடுக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையின் சராசரி மக்கள் தொகை நிலைத்திருந்த விகிதம் 2.1 ஆகும். அதாவது ஒரு தலைமுறை மக்கள் எண்ணிக்கை அடுத்த தலைமுறையிலும் அதே அளவு தொடர ஒரு பெண் சராசரியாக 2.1 குழந்தைகள் பெற்றிருக்க 2 அல்லது 1 குழந்தைகள் பெற்றிருக்க வேண்டும். கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவர் வயதாகி இறந்துவிட்ட பிறகு அவர்களுக்கு ஈடாக 2 பேர் அந்த உலகத்தில் இருக்க வேண்டுமல்லவா? அதனால்தான் 2 என்ற நிலைநிறுத்த விகிதம் முக்கியமானது. அதில் 1 என்பது குழந்தை மரணம், பாலின விகிதம் போன்ற காரணங்களுக்கு சேர்க்கப்படுகிறது. 2.1 என்ற அளவில் இருந்தால்தான் 2 பேருக்கு ஈடாக இன்னும் 2 பேர் இந்த உலகில் பிறப்பார்கள் என்று அர்த்தம். இப்பொழுது அது 1.9க்கு குறைந்துள்ளதாம். மகப்பேறு விகிதம் 2.1 விட குறைவாகும்போது ஒரு தலைமுறை மக்கள் எண்ணிக்கை அடுத்த தலைமுறையிலும் அதே அளவு தொடர முடியாது. இதனால் நீண்ட காலத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி மெல்ல குறைந்து ஒரு கட்டத்தில் குறைய தொடங்கும். தற்பொழுது இளம் மக்கள் அதிகம் இருப்பதால் மக்கள் தொகை இன்னும் சில ஆண்டுகள் அதிகரிக்கும். ஆனால் பிறப்புகள் குறைவதால் 30 முதல் 40 ஆண்டுகள் மக்கள் தொகை வளர்ச்சி நின்று பின்னர் குறைய தொடங்கும். நிலைநிறுத்த விகிதம் என்பது ஒரு பெண் வாழ்நாளில் சராசரியாக 2.1 குழந்தை பெற்றிருக்க வேண்டும் என்பதாகும். 2 பெற்றோர்களுக்கு ஈடாக அவர்களுக்கு 2 குழந்தைகள் வேண்டும். கூடுதலாக 0.1 என்பது குழந்தை மரணம், பாலின விகிதம் போன்றவற்றிற்கு சேர்க்கப்படுகிறது. 2.1 விட குறைவாகும் போது மக்கள் தொகை நீண்ட காலத்தில் குறைய தொடங்கும். இந்தியாவில் ஒரு பெண் சராசரியாக 1.9 குழந்தைகள் மட்டுமே பெற்றெடுக்கின்றார்கள். இது 2.1 விட குறைவாக இருப்பதால் நீண்ட காலத்தில் மக்கள் தொகை குறையும். 2025ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பின் மதிப்பீட்டின்படி இந்தியாவில் மக்கள் தொகை தற்பொழுது சுமார் 1.46 பில்லியன் உள்ளது. இது உலகில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா தொடரும் என்பது உறுதி செய்கிறது. மகப்பேறு விகிதம் குறைந்தாலும் இளம் மக்கள் தொகை அதிகம் இருப்பதால் இன்னும் சில ஆண்டுகள் மக்கள் தொகை வளர்ச்சி தொடரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.